வெல்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் ஒரு ஆழமான அலசல். எதை பத்தினா TCS நிறுவனத்தோட Q4 அப்புறம் FY26 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பத்தி தான். எங்களோட இந்த முயற்சியை என்கரேஜ் பண்ண மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் வழங்குறோம். இதுல உங்க போர்ட்ஃபோலியோவோட டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. ஓகே, இப்போ நேர டாபிக் உள்ள போயிடலாம். நீங்க TCS ஷேர் வச்சிருந்தாலோ இல்ல ஐடி ஃபீல்ட்ல வேலை தேடிட்டு இருந்தாலோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா பல பேர் இதை பார்த்த உடனே ஓகே இது ஒரு ஸ்டேபிள் பட் நாட் ஹை growth குவார்ட்டர் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பார்ப்போம். சொல்லுங்க. TCS ஓட Q4 ரெவென்யூ பாத்தீங்கன்னா 70,698 கோடி. அப்புறம் FY26க்கான மொத்த ரெவென்யூ 2.67 லட்சம் கோடி. நம்பர்ஸ் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா growth percentage பார்க்கும்போது பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஐடி துறையில யூசுவலி ஒரு 8 to 12% growth இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா TCS ஓட YOY growth வெறும் 4.6% தான் இருக்கு. இது என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ஃபர்ஸ்ட் கியர்ல ஓட்டுற மாதிரி இல்லையா? ஏன் growth இவ்ளோ மோசமா ஸ்டால் ஆகி நிக்குது? ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் கார் தான், ஆனா டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். ஐடி ஸ்பெண்டிங் சைக்கிள்ல இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஸ்லோ டவுன் வந்திருக்கு. நீங்க மேக்ரோ அன்சர்டனிட்டியை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அதாவது குளோபல் லெவல்ல நடக்கிற பிரச்சனைகளை சொல்றீங்களா? ஆமா, குறிப்பா US மார்க்கெட்ல இருக்கிற BFSI செக்டா, அதாவது பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பேங்க் அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்த பல $1 மில்லியன் செலவு பண்ணணும்னா அவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். கரெக்ட். borrowing காஸ்ட் அதிகமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. borrowing காஸ்ட் அதிகமா இருக்கும்போது போர்ட் மீட்டிங்ல என்ன பேசுவாங்க? இந்த ஐடி ப்ராஜெக்ட்டை நாம இப்பவே பண்ணணுமா இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையிற வரைக்கும் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓஹோ, அப்போ கஸ்டமர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்களா? இல்ல கேன்சல் பண்ணல, டிலே பண்றாங்க. அதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு $100 மில்லியன் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை முழுசா கேன்சல் பண்றதுக்கு பதிலா இப்போதைக்கு 20 மில்லியனுக்கு மட்டும் கிரிட்டிக்கல் மெயின்டெனன்ஸ் வேலையை பண்ணுங்க. மீதி எக்ஸ்பான்ஷனை நாம 2 குவார்ட்டர் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை நிறுத்தி வைக்கிறாங்க. புரியுது. சோ இதனாலதான் YOY growth அந்த 4.6% அப்படிங்கிற ரொம்ப சுமாரான இடத்துல நிக்குது. அதோட கான்ஸ்டன்ட் கரன்சி growth பாத்தீங்கன்னா QOQ பேசிஸ்ல வெறும் 1.2% தான் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கம்பெனிகள் பணத்தை ரொம்ப இறுக்கமா புடிச்சு வச்சிருக்காங்கன்னு புரியுது. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக்? ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ் டிலே பண்றாங்க, டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்ட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் TCS ஓட டீல் வின்ஸ் நம்பர்ஸை பார்த்தா தலை சுத்துது. Q4ல மட்டும் $12 பில்லியன் TCV, அதாவது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய நம்பர் தான். அது மட்டும் இல்ல, FY26 முழுக்க பார்த்தா $40.7 பில்லியன் TCV. CEO கூட ரொம்ப பெருமையா 3 மெகா டீல்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பைப்லைன் இருக்குன்னு சொல்லிருக்காரு. எனக்கு என்ன புரியலனா, கஸ்டமர் செலவு பண்ண தயங்குறாங்கன்னா அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய 40 பில்லியன் டீல்ஸ் கையெழுத்தாகுது? இது சும்மா மார்க்கெட் ஏமாத்துற நம்பர்ஸா? இல்ல அது மார்க்கெட்டை ஏமாத்துற நம்பர்ஸ் கிடையாது. அந்த பிசினஸோட தன்மையே அதுதான். நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. இத நான் ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். சொல்லுங்க. இத ஒரு பெரிய அணை, அதாவது ஒரு டேம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அணைக்குள்ள இருக்கிற தண்ணி தான் இந்த $40.7 பில்லியன் TCV, அதாவது ஃபியூச்சர்ல கிடைக்க போற வருமானம். ஆனா அந்த அணையோட மதகுகள் இப்போதைக்கு மூடி இருக்கு. ஓ, அந்த மதகுகளை கண்ட்ரோல் பண்றது அந்த கிளையண்ட் மேனேஜ்மெண்டா? கரெக்ட். டீல் கையெழுத்தான உடனே அந்த $40 பில்லியன் முழுசா பேலன்ஸ் ஷீட்ல ரெவென்யூவா மாறிடாது. அதான் நாம ரெவென்யூ லேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது காசு உடனே வராது. ஆமா. கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, TCS நீங்க எங்க கூட ஒரு 5 வருஷத்துக்கு டிராவல் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இந்த $1 பில்லியன் டீல தரோம். ஆனா இப்ப மேக்ரோ என்வாயரன்மெண்ட் சரியில்லாத காரணத்தால முதல் 6 மாசத்துக்கு நாம ரொம்ப மெதுவா எக்ஸிகியூஷனா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், அப்போ அணையில தண்ணி நிறைய இருக்கு, ஆனா மதகுகள் லேசாகத்தான் திறக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. குளோபல் எக்கானமி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும் போது அந்த மதகுகள் முழுசா திறக்கப்படும். அப்போ இந்த TCV எல்லாமே மேசிவ் ரெவென்யூவா கன்வெர்ட் ஆகும். இப்போ இது ரொம்ப தெளிவா புரியுது. அந்த லேக் எஃபெக்ட் தான் இப்போதைக்கு 4.6% growth ஆக வெளியே தெரியுது. சரி, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில கிளையண்ட்ஸ் சின்ன சின்ன வெண்டர்ஸை தேடி போக வாய்ப்பு இருக்கா? காசை மிச்சம் பண்ணலாமே? அங்கதான் TCS அவங்களோட லார்ஜ் கிளையண்ட் ஸ்டிக்கினஸ் மூலமா ஒரு பெரிய மோட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. கிளையண்ட் மெட்ரிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா 100 மில்லியன், 50 மில்லியன் மற்றும் $20 மில்லியன் ரெவென்யூ கொடுக்கிற கிளையண்ட்ஸோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு பேங்க் அவங்களோட கோர் பேங்கிங் சிஸ்டம் மாத்தணும்னு நினைச்சா புதுசா ஒரு சின்ன வெண்டரை நம்பி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆச்சே. கரெக்ட். ஏற்கனவே அவங்க சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அக்குவேரா ஆணிவேரா தெரிஞ்சு வச்சிருக்கிற TCS கிட்ட தான் மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட்டை கொடுப்பாங்க. இத வெண்டார் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கஷ்டமான காலங்கள்ல கஸ்டமர்ஸ் எப்பவுமே பெரிய நம்பகமான பிளேயரை தேடி தான் போவாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். லார்ஜ் டீல்ஸ் கிடைக்குது, கிளையண்ட்ஸ் TCS விட்டு போகல. ஆனா இந்த இடத்துல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க. மார்க்கெட்ல டிமாண்ட் கம்மியா இருக்கும்போது பெரிய டீல்ஸை பிடிக்கணும்னா கம்பெனிஸ் பிரைசிங்ல பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும்.
ஆனா டிசிஎஸோட ஆபரேட்டிங் மார்ஜின் சுமார் 25% இருக்கு. போன வருஷத்தை விட 80 பிபிஎஸ் முன்னேற்றம் வேற. இது எப்படி சாத்தியம்? அது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பின்னால 3 முக்கியமான ஆபரேஷனல் ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன ரீசன்ஸ்? விஷயம் சப்கான்ட்ராக்டர் காஸ்ட் குறைப்பு. கோவிட் நேரத்துல டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்தப்போ ஐடி கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டர்ஸ் அதிக சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுத்தாங்க. ஆமா, அப்போ அப்படிதான் நடந்துச்சு. இப்போ அந்த விலை உயர்ந்த சப்கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் குறைச்சிட்டு அந்த வேலையை இன்ஹவுஸ் எம்ப்ளாயிஸ்க்கு மாத்திட்டாங்க. இது மார்ஜினுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஓகே, அப்போ தேர்ட் பார்ட்டி ஆட்களுக்கு கொடுக்கிற செலவை கட் பண்ணிட்டாங்க. இது லாஜிக்கலா இருக்கு. ரெண்டாவது பிரமிட் ரேஷனலைசேஷன். அதாவது அதிக சம்பளம் வாங்குற மிடில் மேனேஜ்மெண்ட் ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு அவங்க செய்யற வேலைய ஆட்டோமேஷன் மூலமாவும் ஃப்ரெஷர்ஸை ட்ரெயின் பண்ணியும் ரீப்ளேஸ் பண்றாங்க. இது கம்பெனியோட ஸ்ட்ரக்சரை ஒரு சரியான முக்கோண வடிவத்துக்கு கொண்டு வருது. ஸ்மார்ட் மூவ். மூணாவது பிரைசிங் மாடல்ஸ். வெறும் டைம் அண்ட் மெட்டீரியல், அதாவது மணி நேரத்துக்கு காசு வாங்குற மாடல்ல இருந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் மேனேஜ் சர்வீசஸ்க்கு நிறைய மாறுறாங்க. இதுல ரிஸ்க் இருந்தாலும் கம்பெனி தன்னோட எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணி வேலையை சீக்கிரமா முடிச்சா லாபம் முழுசும் அவங்களுக்கு தான். வாவ், அப்போ மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வெறும் ஹெட்கவுண்ட் ரிடக்ஷன் கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆபரேஷனல் ஷிஃப்ட். இதனால தான் Q4 நெட் ப்ராஃபிட் சுமார் 12,200 கோடிக்கு மேல வந்திருக்கு போல. ஆமா, அவங்க தொடர்ந்து ஒரு கேஷ் ரிச் அப்புறம் டிவிடெண்ட் மிஷினா இருக்காங்க. எப்போ ஒரு நிறுவனம் மார்க்கெட் சரியில்லாத நேரத்திலயும் 25% மார்ஜின் மெயின்டைன் பண்ணி இவ்ளோ லாபம் சம்பாதிச்சு டிவிடெண்ட் கொடுக்கறாங்களோ அது அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை காட்டுது. எந்த புயல் வந்தாலும் எங்க கப்பல் ஆடாது அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். ஏஐ. இன்னைக்கு எல்லாரும் ஏஐ, ஜென்ஏஐன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ்ல பார்த்தா அவங்களோட ஏஐ ரெவென்யூ ரன் ரேட் $2.3 பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, நிஜமாவே அவங்க ஏஐல இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்களா, இல்ல தங்களோட ட்ரெடிஷனல் கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சும்மா ஏஐ அப்படின்னு லேபிள் ஒட்டி விற்கிறாங்களா? ஏன்னா 2.3 பில்லியன் அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ நிறைய கம்பெனிகள் ஏஐ வாஷிங் பண்றாங்க. அதாவது சாதாரண ப்ராஜெக்ட்ஸை ஏஐன்னு சொல்றது. ஆனா டிசிஎஸ் விஷயத்துல அது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் வெறும் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், அதாவது பிஓசி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சாட்பாட் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா இப்போ டிசிஎஸ் அதை தாண்டி கோர் ஆபரேஷன்ஸ்குள்ள ஏஐ கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய பேங்க்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட லெகசி கோட் இருக்கும். அதை மாடர்ன் கிளவுடுக்கு மாத்தணும்னா மனுஷங்களை வச்சு பண்ணா பல வருஷங்கள் ஆகுமே. எக்ஸாக்ட்லி, நிறைய தப்பும் நடக்கும். அங்கதான் டிசிஎஸ், என்விடியா மற்றும் ஓபன் ஏஐ மாதிரியான நிறுவனங்கள் கூட வச்சிருக்கிற பார்ட்னர்ஷிப் உள்ள வருது. அவங்களோட LLM யூஸ் பண்ணி இந்த கோட் மைக்ரேஷனை ஆட்டோமேட் பண்றாங்க. ஓஹோ. அதே மாதிரி ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், ஃப்ராட் டிடெக்ஷன் அல்காரிதம்ஸை ஏஐ மூலமா டிப்ளாய் பண்றாங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்குது, டிசிஎஸ்க்கு ஹையர் பில்லிங் ரேட்ஸை கொடுக்குது. ஸோ அவங்க தன்னை ஒரு ஏஐ-லெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பெனியாக நிஜமாவே மாத்திட்டு வராங்க. சரி, மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் படி பார்த்தா எந்தெந்த பகுதிகளில் டிமாண்ட் எப்படி இருக்கு? மார்க்கெட் செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்ட் பேக் தான் இப்போதைக்கு. US மார்க்கெட் மற்றும் BFSI செக்டர்ஸ் கொஞ்சம் பாட்டம் அவுட் ஆகி ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிலைமை இதுக்கு மேல மோசமாகாது. ஆமா, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா யூரோப் மார்க்கெட், மேனுஃபேக்சரிங் மற்றும் டெக் செக்டர்ஸ்ல இன்னமும் பிரஷர் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியால growth நல்லாவே மேம்பட்டிருக்கு. BSNL ப்ராஜெக்ட் மாதிரியான பெரிய டொமெஸ்டிக் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ விசிபிலிட்டியை கொடுக்குது. ஓகே, இவ்வளவு விஷயங்களை அலசுனதுக்கு அப்புறம் எனக்கு மேனேஜ்மெண்ட் காமெண்ட்ரி பத்தி ஒரு கேள்வி வருது. அவங்க பிரஸ் மீட்ல பேசும்போது எனக்கு 2 முரண்பாடான விஷயங்கள் தெரிஞ்சது. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் this is the third consecutive quarter of growth, அப்புறம் broad based momentum அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. ஆனா அடுத்த வரியிலேயே மேக்ரோ ஹெட்விண்ட்ஸ் கண்டினியூ, கிளைண்ட் ஸ்பெண்டிங் காஷியஸ் அப்படின்னு எச்சரிக்கையும் செய்றாங்க. ஒரு முதலீட்டாளரா நான் எதை நம்புறது? ஆக்சுவலா ரெண்டுமே நிஜம்தான். அதான் இங்க சுவாரஸ்யமே. எப்படி? இதை நான் டீகோட் பண்ணி சொல்றேன். மேனேஜ்மெண்ட் ஏன் மொமெண்டம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த $40 பில்லியன் டிசிவி பைப்லைன் இருக்குல்ல, கிளைண்ட்ஸ் டிசிஎஸ் கூட பேசிக்கு இருக்கிற டீல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால மொமெண்டம் இருக்கு. ஓகே. அப்புறம் ஏன் காஷியஸ்னு சொல்றாங்க? ஏன்னா அந்த டீல்ஸை சைன் பண்ணி பணத்தை ரிலீஸ் பண்ற வேகம் ரொம்ப குறைவா இருக்கு. டிமாண்ட் இஸ் ரோபஸ்ட், பட் டிசிஷன் மேக்கிங் இஸ் ஸ்லோ. ஓ, முடிவெடுக்க டைம் ஆகுது. ஆமா, வாடிக்கையாளர்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பல கட்ட அப்ரூவல்ஸ், ROI பத்தின கவலைகள் காரணமா இழுத்தடிக்கிறாங்க. இதனால தான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் காமெண்ட்ரியை கொடுத்திருக்காங்க. எக்ஸலென்ட். இப்ப நாம ஒரு சாதாரண முதலீட்டாளரோட இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க போர்ட்ஃபோலியோல டிசிஎஸ் இருந்தா நாம என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸை கவனிக்கணும்? நாம வெறும் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் பேசக்கூடாது இல்லையா? நிச்சயமா. முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய முதல் ரெட் ஃபிளாக் குறைவான FY growth. அந்த 4 to 5% அப்படிங்கிறது ஐடி துறையோட ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை விட ரொம்பவே குறைவு. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்லோடவுனா அப்படிங்கறத நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது
மந்தமான கான்ஸ்டன்ட் கரன்சி growth. வெறும் 1.2% QOQ growth அப்படிங்கிறது நிஜமான டிமாண்ட் இன்னும் முழுசா திரும்பல, கஸ்டமர்ஸ் இன்னும் பயத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது. மூணாவது, மேக்ரோ லெவல்ல உள்ள அன்சர்டனிட்டி. யுஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் இன்னும் தீரல. அது தீராத வரைக்கும் அந்த ரெவென்யூ டேம் முழுசா திறக்கப்படாது. சரி, இதெல்லாம் வெளியே தெரியற ரிஸ்குகள். ஆனா இந்த சத்தத்துக்கு நடுவுல ஸ்மார்ட்டான முதலீட்டாளர்கள் பார்க்கக்கூடிய ஹிடன் பாசிட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. ஹிடன் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா நான் முன்னாடியே சொன்ன அந்த ரெவென்யூ லேக் எஃபெக்ட் தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். அதாவது இன்னைக்கு பார்க்குற நம்பர்ஸ் நேற்றைய டிமாண்டோட ரிசல்ட். ஆனா நாளைக்கே வரப்போற ரெவென்யூக்கான விதை அந்த $40 பில்லியன் டிசிவி மூலமா தூவப்பட்டுருச்சு. அடுத்த 2-4 குவார்ட்டர்ல அந்த மெகா டீல்ஸ் எல்லாமே ரெவென்யூவா மாற ஆரம்பிக்கும் போது growth நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். ஆமா, அது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அது கூடவே டிமாண்ட் மோசமா இருக்கிற இந்த நேரத்திலேயே அவங்க 25% மார்ஜினை சாதிச்சிருக்காங்கன்னா, நாளைக்கு டிமாண்ட் அதிகமா வரும்போது அவங்களோட ஆபரேட்டிங் லெவரேஜ் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாவ், தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ். லாபம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ ஒரு இன்வெஸ்டர் வியூல இருந்து இந்த மொத்த அலசலையும் எப்படி சமரைஸ் பண்ணலாம்? இதை நம்ம 3 டைம் ஹொரைசன்ஸா பிரிச்சு பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம், அதாவது நியூட்ரல் டு ஸ்லைட்லி பாசிட்டிவ். ஏன்னா மார்க்கெட் இந்த குறைவான growth அப்புறம் பலமான டீல் வின்ஸ் இது ரெண்டுக்கும் நடுவுல கொஞ்சம் குழப்பத்துல இருக்கும். மீடியம் டேர்ம் எப்படி இருக்கும்? மீடியம் டேர்ம் ஒரு 6 to 12 மாசங்கள்ல வியூ பாசிட்டிவா மாறுது. ஏன்னா அந்த டீல் பைப்லைன் பணமா மாற ஆரம்பிக்கும். ஏஐ அடாப்ஷனோட நிஜமான இம்பாக்ட் பேலன்ஸ் ஷீட்ல தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் காம்பவுண்டர் இன்டாக்ட். டிசிஎஸோட ஆபரேஷனல் டிசிப்ளின், கிளையன்ட் ஸ்டிக்கினஸ் அப்புறம் மார்ஜின் கண்ட்ரோல், இது மூணும் அவங்கள தொடர்ந்து ஒரு அசைக்க முடியாத ஐடி ஜாம்பவானாகவே வச்சிருக்கும். சூப்பர். டெக்னாலஜி வளர வளர பிசினஸ் மாடல்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு ஐடி துறை ஒரு பெரிய உதாரணமா இருக்க போகுது. இதை நாம தொடர்ந்து கவனிப்போம். Tell me in the comments which stock should I analyze next. Please share your thoughts on this topic. Please consult financial advisor. This content for only educational purpose. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.